அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் திருவருள் கொண்டு நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை 14/4/2025 இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமிர்த யோகம். அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது 2வது எபிசோடு. காலையில் ஒரு எபிசோடு போட்டோம், இப்போ இரவு ஒரு எபிசோடு போடுறோம். தும்பிக்கையான் பாதம் தொழுது வணங்கி தூய கலையாம் ஜோதிடக் கலையை நம்பிக்கையோடு நாடி வரும் நல்லோர்களுக்கு நன்மை தீமைகளை நயமுடன் எடுத்துரைத்து தங்கத்தமிழ் மண்ணில் தலைத்து வரும் என் நாவில் கலைவாணி நடையம் புரியட்டும், திருமகள் என் வீட்டில் என்றைக்கும் தங்கட்டும், சிவகாமி உமையவள் என் சிந்தையில் நிறையட்டும், உமையொரு பாகனவன் என் உடலில் வசிக்கட்டும், நான் சொல்லும் கருத்தெல்லாம் நற்கருத்தே என்று நானிலத்தோர் புகழ் பாட நாராயணன் துணை இருக்கட்டும். அன்பார்ந்த நண்பர்களே, அன்பினின் இனிய நண்பர்களே, எங்களுடைய ஜோதிட நிறுவனத்தினுடைய பெயர் அபிராமி அஸ்ட்ரோ ரிசர்ச் அகாடமி அண்ட் அசோசியேட்ஸ், ஆரா. தமிழில் நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு 36 வருஷமாக அபிராமி ஜோதிட கலையரங்கம் அப்படின்னு வச்சுட்டு நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை நடத்திட்டு வருகிறோம். தற்சமயமாக நம்ம வளமான வருங்கால வாழ்வியல் ஜோதிடம், வாஸ்து வடிவியல் வளர்ச்சி நிலையம் அப்படிங்கிற பெயரில் நம்ம ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் நம்மளை தேடி வர்ற ஜனங்க கிட்ட நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் தெளிவாக எடுத்து சொல்லி பல லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவை பெற்று நல்லபடியாக நிகழ்ச்சி போயிட்டுருக்குது. இந்த நிகழ்ச்சியானது இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக வர்றதுக்கு என்ன காரணம், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் சொல்கிறோம். அடுத்த மாதம் குரு பேச்சுக்கு பின்னால், இன்னொரு ஒரு மாதம் இருக்குது, குரு பேச்சுக்கு பின்னால் தான் இந்த சேனல் நம்ம ஓப்பன் பண்ணுறதா ஒரு ஐடியா வச்சுருந்தோம். கடந்த 2 வார காலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரச்சனைகளை பற்றி எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட அவசரமாக சொல்லி ஆகணுங்கிறதுக்காக ஒரு மாதம் முன்னாலேயே நம்ம இப்போ இந்த சேனல் ஆரம்பித்து சித்திரைக்கே உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்கிறார். கடந்த 2 வார காலமாக உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தபோது நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்திலே பொதுமக்களுடைய பணம் 17 லட்சம் கோடி நஷ்டமாகி இருக்கிறது என்று நாம் செய்திகளே தொலைக்காட்சிகளிலே பார்த்தபோது பதைபதைத்து போனது. பணம் போட்டவர்களுக்கு கூட அந்த பதைபதைப்பு வந்திருக்காது. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே ஏற்பட்டிருக்கிற கிரக நிலை பற்றி நான் நம்முடைய வாடிக்கையாளர்கள் பல பேரிடம் கடந்த 36 வருடங்களாக அவ்வப்போது சொல்லி வந்தேன். ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே சொல்லிய காரணத்தினால் அதனுடைய விரிவான பலன்கள் பல மக்களை சென்றடைய முடியாமல் போய்விட்டது. இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரம் எல்லாம் இன்னும் ஒரு 3 மாதம் 10 நாள், அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி, இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி ராகு கேதுடைய சஞ்சாரம் மாறுகிறது. வைகாசி மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 19, 20 ராகு கேது மாறிடுறாங்க. மாறினாலும் கூட ஜூலை மாதம் 20ஆம் தேதி தான் உங்கள் பிரச்சனை சரியாகும். இந்த பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சவங்களெல்லாம் பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லாபத்தில் இருக்கிறவங்க லாபத்தை அப்பப்போ வாங்கிட்டு வெளியே வந்துடுங்க. புதுசாக முதலீடு பண்ண போகிறவங்க ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னால் போங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 மாதம் இந்த நெருக்கடி வந்துட்டே இருக்கும். இந்த 36 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை நான் 12 தடவை பார்த்துருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, பாம்புன்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்கள் தான் மனுஷனை சுற்றி வளைச்சி நெருக்கி அவங்ககிட்ட இருக்கிற காசையெல்லாம் பிடுங்கக்கூடியது. இன்றைக்கி அந்த 2 கிரகமும் நீயா நானா அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் அது ஓடிட்டுருக்கு. இந்த நிலவரம் ஜூலை 20 கரெக்ட் ஆயிரும். விளக்கமால் நான் எதனால் கரெக்ட் ஆகும்னால சொல்ல மாட்டேன். இந்த கிரக அமைப்பு ஜூலை 20 கரெக்ட் ஆகும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. புதிய முதலீட்டாளர்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து முதலீடு பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம அடுத்த பார்ட்லேயும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பார்ட்டுடைய 2வது பகுதியில் பங்குச்சந்தை பற்றி என்னுடைய அனுபவங்களை பற்றி நான் உங்களுக்கு என்னுடைய கதையை நான் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நாம் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன லக்னம் ஓடிட்டுருக்குது? விருச்சிக லக்னம் ஓடிட்டுருக்குது. சந்திரன் இங்கே இருக்கிறாரு, துலா ராசியில் இருக்கிறார். இந்த துலா ராசி தான் நம்மளுக்கு இன்றைக்கி நாம் இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்கு காரணம். இந்த துலா ராசிங்கிறது தராசு. தராசு யார்கிட்ட இருக்கும்? வியாபாரிகள் கிட்டே இருக்கும். வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க? வியாபாரம் பண்ணுவாங்க. நாம் இந்த துலா ராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களெலாம் வியாபாரம்
பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யோக பலம் பெற்று நல்ல வளர்பிறை ஜாதகம், சந்திரன் லாபத்திலையும் 10லையும் தொழில் ஸ்தானத்திலையும் இருந்தால் அவங்க வியாபாரிகளாகவும், சந்திரன் வந்து தேய்பிரியாக இருந்து மறைஞ்சிருந்தா அந்த வியாபாரிக இடத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களும் மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் வியாபாரஸ்தானத்தில் இருப்பார்கள். நான் 2020 கொரோனா காலத்தில் ஒரு கவிதை நம்முடைய வெப்சைட்டில் போட்டிருந்தேன். அதில் துளாராசியை பற்றி நான் நிறைய கவிதை வடிவில் நிறைய சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 2 வரி மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துளாராசியோடைய இருப்பிடம் அப்படிங்கிறது என்னங்கிறத முன்னே சொல்லிடுறேன். கடைவீதி கலகலக்கும், கடைவீதி கலகலக்கும், கண்ணாடி பளபளக்கும், அவ்வளவுதான். கடை வீதியில் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இன்னொரு நாளைக்கு இந்த துளாராசியில் நம்ம என்னென்ன சப்ஜெக்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். அதை பற்றி நான் ஒரு நாள் தனியாக பேசிக்கலாம். இது ஒரு முன்னோட்டமாக இருக்கிறனால அப்படி தொட்டு காட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இந்த சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இப்போ 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். சகட யோகம்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துக்கு குரு, அஷ்டம குரு. பொன்னவன் 8இல் என்றால் பொருளது களவு போகும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் பொருளெல்லாம் எப்படி ஏன் களவு போகுதுன்னு நல்லா தெரிஞ்சுங்க. பொன்னவன் 8இல் என்றால் பொருளது களவு போகும். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாதம் 3 மாதம் 10 நாளில் இன்றைக்கி 3 மாதம் 10 நாளில் இந்த நிலவரம் வந்து கரெக்டாகிடும். ஆடி மாதம் 18 தேதிக்கு பின்னால் அப்படியே எல்லாம் அழுங்காமல் கொஞ்சம் சிறு முதலீடுகள், நிரந்தர முதலீடு, நீண்ட கால முதலீடுங்கிற மாதிரி போங்க. அன்னன்னைக்கு வாங்கி வியாபாரம் பண்ணி ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வந்து சேரும். ஒரே நாளில் ஒபாமா ஆகணும்னு நினைக்காதீங்க. உப்புமாவுக்கு கூட காசு இல்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த பங்குச்சந்தையில் இருக்குது. இந்த பங்குச்சந்தையில் மெயினான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பாம்புகள் விளையாடுகின்றன. இதில் வந்து 2 விதமான பங்குகள் இருக்குது. இந்த பங்குச்சந்தையில் 2 விதமான பங்குகள் இருக்குது. ஒன்று துளாராசி பங்குகள். என்னையா பங்குகளில் கூட துளாராசி பங்குகள், மேசராசி பங்குகள் இருக்கான்னு கேட்குறீங்களா? அதையெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் விவரமாக சொல்ல போகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் மகர ராசி பங்குகளை வாங்காதீர்கள். மகர ராசி பங்குகள்லாம் என்ன, அதையெல்லாம் அடுத்த தடவை நாம் சொல்ல போகிறோம். இப்போ துளாராசி பங்குகள்னால் என்னன்னு சொல்லிடுறேன். துளாராசி பங்குகள்னால் கேரண்டியான ஆளுகள், நேர்மையான வியாபாரிகள் யாரெல்லாம் தொழில் செய்கிறார்களோ அந்த நிறுவனத்துடைய பங்கை வாங்குங்கள். அரசாங்கத்துடைய பங்குகளை வாங்குங்கள். நிரந்தரமாக நீண்ட காலமாக நல்ல முறையிலே தர்ம ரீதியாக நியாய ரீதியாக யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், பொதுவாக நிப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை நம்ம செலக்ட் பண்ணி வாங்க. சிறு இதில் வந்து போய் மாட்டிக்க வேண்டாம். மிட் கேப்பு, ஸ்மால் கேப் இந்த மாதிரி லைன்களில் போய் மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த எபிசோடு வந்து நம்மளுக்கு வந்து இந்த எபிசோடு வந்து நம்ம இந்த பங்குச்சந்தையை பற்றி பேசுகிறது இதோட நிறுத்திக்குவோம். இந்த எபிசோடோட நம்ம அடுத்த தடவை பங்குச்சந்தை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. பங்குச்சந்தையை பற்றி நம்ம அடுத்த காலகட்டத்தில் பேச போகிறதில்ல. இப்போவே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 மாதம் 4 நாள் அடி வாங்குவீங்க. பாம்பு வந்து உங்களை தேடி வந்து கடிக்கு. பத்திரமா இருந்துக்குங்க. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கல்ல, 2028 ஏப்ரலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி ஒரு சூழலை வச்சுக்கு இன்றைக்கே எழுதி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் 2031 ஏப்ரலிருந்து, ஏப்ரலுங்கிறது இன்றைக்கி கணக்குக்கு நான் சொல்கிறேன். மாதிரி ஜோதிட ரீதியாக அதை சொல்லிடுறேன் நான். இந்த ராகு கேதுங்கிறது மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு, மீனராசியில் ஒரு 2 மாதம், கடைசி 2 மாதம் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது கடைசி ஒரு 2 மாதம், கும்பராசியில் கடைசி ஒரு 2 மாதம், கும்பராசியில் முதல்ல ஒரு 2 மாதம். இப்போ நடந்துட்டுருக்காது. வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ராகு வந்து கும்பராசிக்கு வர்றாரு. வந்தாச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் இடக்கு மடக்கு பண்ணுவார். கேது வந்து இப்போ கன்னிராசியில் ஒரு 1.5 வருஷமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் 2 மாதத்தில் அவர் சிம்மராசிக்கு வருவார். சிம்மராசிக்கு வந்து ஒரு 2 மாதம் அவர் இந்த சிக்கல்களை எல்லாம் சூப்பராக செய்வாங்க. இப்போ கச்சா எண்ணெய் விலை இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பரபரப்பாக பேசுகிறோம். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக போகும். ஒரு பீப்பா $80 வரைக்கும் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது 1.5 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி சூழலெல்லாம் வரும். ரிஷபராசி சுக்கிரனுடைய ராசியில் குருவுடைய சஞ்சாரம் இருக்க காலத்தினால, சுக்கிரனுங்கிறது யார்? பெண்கள். பெண்களுக்கு என்ன வேணும்? நகை வேணும். நகையெல்லாம் பெண்கள் அதிகமாக வாங்குறதுனாலையும் அதுக்கு ஒரு டிமாண்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணியிருக்கனாலையும் அந்த தங்க விலையெல்லாம் தாறுமாறாக ஏறி நம்ம முதல்ல பங்கு சந்தையில் தங்கத்தை வாங்க போகிற போது ஒரு பவுன் தங்கம் வந்து நம்மளுக்கு வந்து 4,000 ரூபா 5,000 ரூபா தான் இருந்தது. 2005 நான் போன போது ஒரு பவுன் விலை இங்கே இருந்தது. நான் மார்க்கெட்டில் போய் 10 கிராம் தங்கத்தை 6,999க்கு முதல் விலையை நான் ஆர்டர் போட்டேன். 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி விற்றோம். வெள்ளியெல்லாம் 30 கிலோ 60 கிலோனாலும் வாங்கி விற்றோம். நல்லபடியாக தான் போச்சு. இந்த பாம்புகளெல்லாம் வந்து அப்பப்போ வந்து நம்மளை மிரட்டி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்ததுனால
அது வேண்டாம் அப்படின்னு வேறு வேறு வியாபாரமும் பண்ணோம். அதையெல்லாம் நம்ம இந்த பார்ட்டில் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் தங்கம் விலை இறங்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டபோது 38% வரைக்கும் இறங்குன்னு சொல்லியிருக்காங்க. 2005 இந்த 38 அப்படிங்கிற நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ இறங்குன்னு கேட்காதீங்க. இப்போ ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு குரு போனால் பலன்கள் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷப ராசிங்கிறது காளை ராசி. அந்த ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணும்போது காளை தங்கத்தை துரத்திட்டு போகுது. அந்த காளை துரத்திட்டு போக வேண்டாம். நாமெல்லாம் உள்ள ஜல்லிக்கட்டு வீரர்கள் கிடையாது. நாமெல்லாம் கரடியை பார்த்தா பயந்துடுவோம். அந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பயந்து போச்சு அப்படின்னா யார் ஒருத்தர் கரடி பிடிச்சிட்டு கரடி முடியை பிடுங்கி குழந்தையுடைய கையில் கட்டி எந்திர மந்திரமெல்லாம் பண்ணி விடுவாங்க. அந்த கரடி எப்போவுமே நம்மளுக்கு பயப்படுத்திட்டு தான் இருக்குது. கரடி கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். டம்ப்பு 3 மாதம் தான் சொன்னார். அதுக்கு முன்னாலே இந்த எபிசோடெல்லாம் நம்ம பேசணும் முடிவு பண்ணிட்டோம். நான் 3 மாதம் 10 நாள் சொல்கிறேன். ஜூலை 20 நீங்கள் வேணால் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து ஜூலை 20 என்ன கிரக மாற்றம்ங்கிறது ஒவ்வொருவரும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 3 வருஷத்துக்கு தடவை 4 மாதம் இந்த பிரச்சனை வரும். அடுத்தடுத்த காலகட்டங்கள் வரும்போது 3 வருஷத்துக்கு ஒரு காலகட்டம் கழித்து 4 மாதம் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ராகு கேது எப்பெல்லாம் 3 வருஷத்துக்கு தடவை வேறு வேறு ராசிக்கு மாறுது. 1.5 வருஷத்துக்கு தடவை அந்த கிரகங்கள்லாம் மாறும். 3 வருஷத்தோட தடவை மாறும்போது தான் நான் சொல்கிறேன் 4 மாத பிரச்சனை வரும். இப்போ நம்ம கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு வரும்போது வரும். கடகத்துக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் வராது. மறுபடியும் மிதுனத்துக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கல்ல, மிதுனத்தில் கேது மிதுனத்துக்கு போகும்போதும் ராகு மகரத்துக்கு வரும்போதும் மகரத்துலேருந்து தனுசுக்கு வரும்போதும் முன்ன பின்னே 2 மாதம் இந்த 4 மாதம் இந்த பிரச்சனை 36 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பல பேரை எச்சரிச்சிருக்கிறேன். சில பேர் கேட்டு தப்பிச்சிருக்கிறாங்க, பல பேர் கேட்காம மாட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அலர்ட். இது நம்ம அவசரமாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்ததுக்கு காரணம் இதுதான். குரு பேச்சுக்கு பின்னால் மிதுன ராசிக்கு குரு போகிறார். குரு மிதுன ராசிக்கு போனால் மிதுன ராசிங்களுடைய அபிப்பிராய அமைப்பு என்ன, அதனுடைய தத்துவம் என்ன? மிதுன ராசிங்கிறது ஒரு காற்று ராசி. அடுத்தபடியாக மிதுன ராசியுடைய சின்னம் என்ன? 2 குழந்தைகள் பைய மாட்டிக்கொண்டு பள்ளிக்கூடம் போகிறது தான் மிதுன ராசியுடைய சின்னம். சைடு வேஸ்ன்னு சொல்கிறோமல்ல, அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் அங்கே இங்கே கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மிதுன ராசியை. அந்த மிதுன ராசிக்கு குரு போகிறாரு. அதுக்கு மேலேயும் தங்கம் விலை ஏறுதுன்னு யாரும் தாறுமாறாக துரத்திட்டு தெரிய வேண்டாம். இன்னொரு 1 மாதத்தில் கொஞ்சம் அப்படியே காலை அடங்கிறதுக்கும் கரடி வர்றதுக்கும் தங்கத்தில் கரடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அநேகமாக நம்மளுக்கு வைகாசி மாதம் 30ஆம் தேதி குரு மிதுன ராசியுடைய 3ஆம் பாதத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. அந்த காலகட்டம் இந்த காலகட்டமும் நாம் சொன்ன காலகட்டமும் கரெக்டாக இருக்கும். வைகாசி 30 வைகாசி மாதம் 31ஆம் தேதி குரு மாறுறாரு. வைகாசி மாதம் 30ஆம் தேதி 3வது நவாம்சத்துக்கு போகிறார். அதாவது மிருகசீரிசம் 3ஆம் பாதத்தையும் 4ஆம் பாதத்தையும் தாண்டி திருவாதிரைக்கு போகிறாரு. திருவாதிரைங்கிறது யாருடைய நட்சத்திரம்? ராகுவுடைய நட்சத்திரம். ராகு யார்? பெகுலேஷன் பிளானட். பெகுலேஷனுங்கிறது என்ன? இந்த மாதிரி பாடுபடாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க தான் பெகுலேஷன் அப்படிங்கிறது. இப்போ ராகு அவர் பேச்சு ஆகிறாரு. அவருடைய சாரத்தில் குரு வர்றாரு. குரு 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்க போகிறாரு. அதனால் கொஞ்சம் நிதானமாகும். பொருளாதார இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிதானமாகும். கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். குரு மிதுன ராசிக்கு வரும்போது உங்களுடைய ராசியை, இந்த துலா ராசியை, இன்றைக்கி இருக்கக்கூடிய துலா ராசியை பார்ப்பார். குழந்தை ராசின்னு சொன்னோம்ல, 2 குழந்தைகள் பையன் மாட்டிக்கொண்டு பள்ளிக்கூடம் போகிறோம்னு சொன்னோம்ல, அந்த குழந்தை ராசிக்கு குரு வரும்போது துலா ராசி 5ஆம் பார்வையாக பார்ப்பார். 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். இந்த துளாராசிக்காரங்க, அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரங்களும் துளாராசியில் இருக்குது. இந்த துளாராசிக்கு குரு பார்வை வரும்போது துளாராசிக்கெல்லாம் துளாராசிக்காரங்க எல்லாம் ஒரு தடவை குருவாயூர் போய் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகமெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும் இருக்குதோ அந்த கிரகங்களுக்கு உண்டான மெட்டீரியலை எடைக்கு எடை கொடுத்து பகவானை வேண்டிட்டு வாங்க. வேண்டியது கிடைக்கும், நினைச்சது நடக்கும், பிரச்சனையெல்லாம் தீரும். நீ பாதி நான் பாதின்னு பகவான் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அருள் புரிய காலகட்டமெல்லாம் இருக்குது. 36 வருஷமாக இந்த பலனை நான் பல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட சொல்லி பல பேர் நான் குருவாயூருக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். நானும் பல தடவை குருவாயூர் பல பேரை கூட்டிகிட்டு போய் நானும் இங்கே கூட போய் என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய பரிகாரங்கள் எல்லாம் நான் எங்கேயும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. குருவாயூர் போவோம், குடும்பத்தோடு போவோம். யாருடைய ராசிக்கெல்லாம் எந்தெந்த மெட்டீரியல் கொடுக்கணுமோ அந்த மெட்டீரியலை கொடுத்துட்டு குழுங்காமல் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ நாம் அடுத்த எபிசோட் போகிறோம். இப்போ நம்ம சொன்னது அல்ல குறையாத அச்சய பாத்திரம். இப்போ விருச்சிக லக்னத்தை பற்றி நம்ம பேசலாம். பார்த்தீங்கல்ல, இந்த சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தா
இந்த சுவாதினத்தில் 4ஆம் பாதம்ங்கிறது ஒரு 4 வருஷத்துக்குள்ளே தான் திசை இருப்பு இருக்கும். 4.5 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 4.5 வருஷம், குறைந்தபட்சம் அது 1 வருஷம் 2 வருஷம் இப்படி கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு 30 வருஷம் வரைக்கும் ராகதிசையில் பிறந்தால் 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றப்பான பலன்கள். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும். நல்லா தெரிஞ்சுங்க. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக லக்னம் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பலன். 30 வருஷம் தோராயமானது. இந்த 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்ற பாதைகள் உண்டு. உங்களுடைய ஜாதகம் வளர்பிறையாக இருந்தால் உயர்கல்வி அமோகமாக இருக்கும். 30 வருஷத்துக்கு பின்னால் 45 வயசு வரைக்கும் ஒரு 15 வருஷ காலம் நீங்கள் இடமாற்றம் பண்ண வேண்டி வரும். சொத்துக்களை கொஞ்சம் விற்று வேறு சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊர் குடி போய் ஒரு 15 வருஷம் இருக்க வேண்டி வரும். அது வேலை வாய்ப்பு சம்மந்தமாகவும் இருக்கலாம், தொழில் சம்மந்தமான வேறு உள்ள போய் ஒரு கடை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த சூழ்நிலைகள் வரலாம். அதனால் அவங்கவுங்க ராசி லக்னத்தில் வேறு கிரகங்கள் எல்லாம் என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த 30 to 45 யோகமோ தோஷமோ ஏதோ ஒன்று நடந்து தான் தீரும். 45 வயசுக்கு பின்னால் 60 வயசு வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். தண்ணி வசதி உள்ள நல்ல ஒரு விவசாய பூமி வாங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டும் மனை வாங்கினீங்கன்னா அந்த மனையில் நல்ல ஜலயோகம் இருக்கும். இது நம்மளுக்கு 45 to 60க்குள்ளே இதெல்லாம் நடக்கும். அடுத்தபடியாக பொருளாதாரங்கிறது 60 வயசு வரைக்கும் தாராளமான பணப்போக்குவரத்து அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். பொருளாதார குறைவில் வருமானத்துக்கு எந்த குறைவும் இல்லை. 60 வயசு வரைக்கும் அமோகமாக இருக்கும். 60 to 65 கொஞ்சம் அமைதியாகும். 65க்கு மேலே 80 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியும் இருக்காது. வீடு வாகன வசதிகள்லாம் பெருக்குவீங்க. குழந்தைகள் எல்லாம் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க. நோய் நொடிகள் எதுவும் கிடையாது. 80 வயசு வரைக்கும் தாராளமாக இருக்கலாம். 80 வயசுக்கு மேலே நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல. 80 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தலை சம்மந்தமான நோய் நொடிகள் வரும். அதாவது ப்ரெஷர், கிறுகிறுப்பு, இந்த தலையிலேருந்து நரம்பு சம்மந்தமான படாது, திடீர்னு தலை சுற்றி கீழே விழுகிறது, பித்தம் தலைக்கேறது, இதெல்லாம் 80க்கு மேலே உங்களுக்கு நோய் நொடியாக வந்து சேரும். அதனால் 80 வயசு வரைக்கும் பத்திரமா இருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வெளியே சுத்தாமல் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்கிறது இந்த விருச்சிக லக்னம் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது. இது அல்ல குறையாத அச்சய பாத்திரம் அப்படிங்கிற பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த பார்ட், செகண்ட் பார்ட், அனுபவ ஜோதிட களஞ்சியம். இந்த அனுபவ ஜோதிட களஞ்சியம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த மனிதர்கள், நான் செய்தக்கூடிய காரியங்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு நடந்த சம்பவங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்ட அந்த சமயங்களை நினைவு கூறத்தக்க வகையில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு அனுபவ ஜோதிட களஞ்சியம் என்கின்ற ஒரு தலைப்பில் 2வது பாட்டாக அதை சொல்லப் போகின்றோம். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகள் எல்லாமே முதல் பாட்டு அச்சய பாத்திரம், 2வது பாட்டு அனுபவ ஜோதிட களஞ்சியம். இந்த பாட்டுக்கு நாங்கள் ஒரு சினிமா படத்துடைய பேர் தான் வைக்க போகிறோம். ஏன்னா நகைச்சுவைன்னு கொஞ்சம் வேணும், ஜனங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும். சும்மா பேசிட்டே இருந்தால் கேட்க முடியாது. கொஞ்சம் நகைச்சுவை வேணும்னு. நானெல்லாம் நகைச்சுவையை பேசக்கூடிய ஆள் இல்லை. நம்ம நண்பர்கள் வாடிக்கையாளர் எல்லாமே பேசினா கொஞ்சம் நகைச்சுவையாக பேசினா தான் டிவியில் எடுபடும் அப்படின்னு அவங்க கருத்தை எதிர்பார்க்கறதுனால நான் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சினிமா தலைப்பில் வச்சு என்னுடைய அனுபவத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பங்குச்சந்தையில் நான் பேசுகிறத பற்றி இந்த ஜோசியனுக்கு என்ன தெரியும், ஜோசியனுக்கு இப்போ பங்குச்சந்தைக்கு என்ன சம்பந்தம் இப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா நான் யார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு தான் இந்த அனுபவ ஜோதிட களஞ்சியம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பார்ட்டிகளில் நிறைய பேர் பணக்காரங்கள் வருவாங்க. அவங்க அந்த வியாபாரம் பண்ணலாமா, இந்த வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அப்படி ஒரு வியாபாரி நம்மக்கிட்ட பாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் குரூடாயில் நான் ஒரு மார்க்கெட்டில் செல்லிங் பண்ணிட்டேன், அது ஏறிட்டு இருக்குது, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வராமல் கை காலெல்லாம் நடுக்கமாகுது, இறங்குமா அப்படின்னு கேட்டு வந்தார். அவர் ஒரு புக்கு கொண்டு வந்தார். என்கிட்ட ஒரு புக்கு கொண்டு வந்தார், ஜூனியர் விகடன் புக்கு, தங்கம் வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதுதான் அந்த புக்கு எனக்கு கொடுத்துட்டு போனார். அதை நான் படித்தேன். என்னடா இது தங்கம் மஞ்சளை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று வந்துருச்சேன், இந்த இது நம்மளுக்கு எதாவது ஆட்ட ஆரம்பமாகுதா, நம்மளுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட ஆட்ட ஆரம்பமாகுதா அப்படின்ட்டு என்ன பண்ணேன். நான் 2005 தான் அந்த சம்பவம் நடந்தது. ஒரு மாதம் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு சரி இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இந்த இதுக்கு போனேன் அப்படிங்கிறது இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். இன்னொரு எபிசோடில் நான் ஏன் இந்த போக வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஏன் தள்ளப்பட்டேன் அப்படிங்கிற காரணத்தை நான் இன்னொரு விளக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஏன் போனேன், நான் என்ன பண்ண போகிறேன். நான் பங்கு சந்தைக்கு போகலான்னு முடிவு பண்ணி பார்க்கும்போது என்கிட்ட பணம் இல்லை. நம்ம வாடிக்கையாளர்கிட்ட
நாம் இந்த விஷயத்தையெல்லாம் எடுத்து சொல்லி ஆள் கொஞ்சம் பணம் போடுங்க, குரு வேறு துலா ராசியில் வியாபார ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குருவேன்னு கூப்பிட்டுட்டு வர்றீங்க, இந்த குரு ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேன், ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணேன். ஒரு 100 பேர் 1000 கொடுத்தாங்க, ₹1,00,000 ஆகிப்போச்சு. சரி, இதை வச்சு நாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பணம் வாங்கினங்கிட்டியில் நான் சொல்லிட்டேன், பாரு வியாபாரம் பண்ண போகிறேன், இது நம்ம ஒரு பரீட்சார்த்த முறையில் தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த பணம் நான் உங்களுக்கு லாபம் வந்தால் திருப்பி கொடுப்பேன், நஷ்டம் வந்தால் என்ன வருதோ அந்த நஷ்டத்தை நீ கழிச்சு எடுத்து கொடுப்பேன், ரெடியாக இருந்தால் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, இந்த நிகழ்ச்சி நம்ம இறங்கிட்டோம்ல, இந்த காரியத்தில் இறங்கிட்டோம்ல, சரி நாம் இதை பிரபலம் பண்ணி நாம் கொஞ்சம் நம்முடைய தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லோக்கல் சேனலில் அன்றைக்கி லோக்கல் சேனலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் லோக்கல் சேனலில் போய் வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு 7 மணி சுமாருக்கு சாஸ்திரம் என்கிற பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை 1 மணி நேரம் நடத்தினேன். நான் இந்த மாதிரி ஜோசியர், எனக்கு இந்த அனுபவமெல்லாம் இருக்குது, நான் போய் வியாபாரம் பண்ண போகிறேன், யாரெல்லாம் என் கூட வர்றீங்களோ வாங்க, ஆளுக்கு 1000 கொடுங்க, திருப்பி கொடுக்குறேங்கிற கேரண்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன், வியாபாரம் பண்ணி லாபம் வந்தால் லாபத்தில் ஒரு 6% மட்டும் கொடுங்க, 100% லாபம் வந்தால் 6 ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க, மிச்சம் 94 ரூபாயை உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துட்றேன், அப்பப்போ என்ன வாங்குகிறோம் என்ன விற்கிறேங்கிறத டிவியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அன்னைக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பூர் போனேன். எங்களுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் இங்கே ஒரு பெரிய பாட்டி இருக்கிறாரு, அவர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர் தான் ஆரம்பித்து வச்சார், பங்கு சந்தையை பற்றி என்ன ஆகும்னு அவர் தான் கேட்டு வச்சார். ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கிறாள் அவர் தான் கேட்டு வச்சார். சரி எங்கிட்ட வாங்க அப்படின்னு திருப்பூர் கூப்பிட்டாரு. ஜியோஜித் ஃபைனான்சியல் சர்வீஸ் அங்கே தான் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். நம்ம என்னையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வியாபாரத்துக்காக போனார். வியாபாரத்துக்கு கொண்டு சேர்த்து விட்டார். நாம் போய் நம்ம டாக்குமெண்டெல்லாம் கொடுத்துட்டு சரி ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும்னு சொன்னாங்க. சரி பார்த்தோம். நாங்கள் பேச ஆரம்பிக்கிற போது பவுனு 4.5 5 ரூபா இருந்தது. நாம் பேசி ஆரம்பித்து 1 மாதம் நாங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது 7000 7500ன்னு போயிட்டுருக்குது. நாம் டிவியில் பேசிகிட்டு இருக்கிறோம், தங்க விலை தாறுமாறாக ஏக போகுது, பொண்டு பிள்ளைக்கு இருக்கிறவங்கெல்லாம் வாங்குற வேணுமுங்கெல்லாம் வாங்கி வச்சுக்குங்க அப்படின்னு தான் முதல் வார்த்தையை நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஜோசியனுக்கு பங்கு சந்தைக்கு என்ன விஷயங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பங்கு சந்தையை பற்றி எனக்கு 1% கூட எனக்கு தெரியாது. என்னுடைய அலைவரிசை, எனக்கு ஒரு அலைவரிசை கிடைச்சிது, அந்த அலைவரிசையை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஜனங்க அந்த அலைவரிசை மூலமாக ஜனங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லி தான் எனக்கு அந்த அலைவரிசை உத்தரவிட்டுருக்குன்னு சொல்லி தான் அந்த விஷயத்துக்கு போனோம். கிலோ கணக்கில் தங்கத்தை கிலோ கணக்கில் வாங்கி விற்றோம். நல்லா தெரிஞ்சுங்க. முதல் நாங்கள் வியாபாரம் பண்ண போகிற தேதி என்ன தெரியுங்களா? 12/12/2005 சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள். சரி இந்த வியாபாரத்தில் போய் நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆனீங்கன்னா அன்றைக்கி பரணி நட்சத்திரம் போய் பார்த்துலான்னு போனோம்னா நாம் போன அன்றைக்கி 10 கிராம் தங்கம் அன்றைக்கி 7000. நான் போய் உட்கார்ந்த போது 7800 ரூபா. ஒரு 2 மணி நேரம் உட்காந்து வியாபாரம் பண்ணி நாமளும் கொஞ்சம் வாங்கி விற்கலான்னு பார்த்தோம்னா நம்ம ஆர்டர் போட்டால் எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக வியாபாரம் நடக்குது. கடான்னு ஏறி அன்றைக்கி மட்டும் 7800 ஒரே நாளில் 10 கிராம் தங்கம் 500 ரூபா ஏறி 8300க்கு கப்புன்னு நின்னுது. எனக்கு கைகளெல்லாம் விலை வளர்த்து போச்சு. 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு பவுன் இருக்கும்போது ஆரம்பிக்கிறோம். 6999க்கு நம்ம நண்பருக்காக திருப்பூர் நண்பருக்காக ஆர்டர் போடுறோம். இப்போ நாம் வியாபாரம் பண்ணலான்னு உட்காந்து பார்த்தோம்னா 7000லேருந்து 8300க்கு போயிடுச்சே, 10-15 நாள் இப்படி போயிடுச்சே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்த பின்னால் அந்த 8003 போய் ஏறின தங்கம் அந்த ரேட்டில் நிற்காமல் மறுபடியும் 7700 600 அப்படின்னு ஒரு 7000க்கு மறுபடியும் டக்குன்னு கீழே வந்தது. சரி கீழே வந்தது கொஞ்ச நாள் அப்படியே நியூட்ரலாக போயிட்டு இருந்தது. சரி இனி அப்படியே அழுங்காமல் இறங்கலாம் அப்படின்னு ஒரு 7120 ரூபா அந்த ரேஞ்சில் 1 கிலோ வாங்கினோம். ஒரு 5 நாள் ஒரு 70-80 ரூபா ஏறிச்சு. எங்களுக்கு ஒரு 7000 8000 1 கிலோ வந்த உடனே சரி லாபத்தை புக் பண்ணிக்கலாம். முதல் வியாபாரியை நட்டத்தில் பண்ணவொடனே லாபத்தை புக் பண்ணிட்டோம். பார்த்தோம்னா தங்கத்தையே நீ வாங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் நம்மளை மாடுது. தங்கம் வாங்கி விற்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியான்னு எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் எனக்கு வருது. என்னடா இது, நாம் இத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு வாங்க வந்தால் எனக்கு இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி தங்கத்தை வாங்கினா தானே பிரச்சனை அப்படின்னு வெள்ளியை வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு லாட், ஒரு பெரிய லாட்டுங்கிறது 30 கிலோ, 2 லாட்டுங்கிறது 60 கிலோ போட்டேன் ஆர்டரு. ஒரு 4-5 நாள் போச்சு. திருப்பூர் கம்பெனியிலேருந்து ஃபோன் வந்தது. என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் வாங்கினது உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 28000 ரூபா லாபத்தில் இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஒரு 10 நாளில் நம்ம வாங்கின லாட்டு 2 லாட்டு 28000 ரூபா லாபம் காட்டுதா
அப்படின்பாங்க. பங்குச்சந்தை நாங்கள் போட்ட பணம் எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சத்துக்கு 10 நாளில் என்ன லாபம்? 28,000. இதுதான் பங்குச்சந்தை. இதெல்லாம் நடக்குமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தை நம்ம வட்டிக்கு விட்டால் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும்? 2 ரூபாய் வட்டிக்கு விட்டோம்னா 2000 கிடைக்கும். 3 ரூபா வட்டிக்கு விட்டோம்னா 3000 கிடைக்கும். ஒரு மாதத்தில் நம்மளுக்கு 28,000 வந்தோம்னா இது தாங்குமா, தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற பிரச்சனை நம்மளுக்கு இருந்தது. அடுத்து நாம் தொடர்ந்து அந்த வியாபாரத்தை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1,4 லட்ச ரூபா வரைக்கும், 1 லட்சம் போட்டோம், 1,4 லட்சம் வரைக்கும் லாபம் வந்தது. அப்புறம் ஒரு நாள் பார்த்தோம்னா நான் ஒரு வாஸ்து பார்க்கறதுக்காக மேட்டுப்பாளையம் போயிருந்தேன். ஊட்டி மேட்டுப்பாளையம் ஒரு வாஸ்துக்காக போயிருந்தேன். சத்தி வழியாகத்தான் போகணும், சத்தியமங்கலம் வழியாகத்தான் நான் போகணும். காலையில் ஒரு 9:55க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நான் ஒரு 10 மணிக்கு போய் ஒரு ஆர்டரை போட்டு, சரி ஒரு 20 கிலோ 2 லாட்டு 60 கிலோ வெள்ளி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 20,101 ரூபாய்ன்னு விற்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருந்தா. இன்னொரு ஆள் 20,000 கரெக்டாக 20,000 கேட்டிருந்தா. சரி 20,000க்கு 100க்கு ஒரு லாட் போடு அப்படின்னு, ஒரு லாட் போடு, 20,001 ரூபாய்க்கு ஒரு லாட் போடு, 2 லாட் போடு, 20,100க்கு ஒரு லாட்டு, 20,000க்கு 1 ரூபாய்க்கு ஒரு லாட்டு போடு அப்படின்னு. 20,101க்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான். எப்பவுமே அவன் சொன்னால் நம்ம தள்ளி கேட்குறது நம்மளுடைய பழக்க வழக்கம் தானே. தள்ளி கேட்குறேன், ஆனால் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். என்னாச்சு? மேட்டுப்பாளையம் போய் நான் வாஸ்து பார்க்க போன இடத்துல ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரு பேப்பர் மில் கட்டுறதுக்காக நம்ம முதலாளிகள் எல்லாம் கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த முதலாளிகளை என்கிட்ட தான் ஜாதகம் பார்ப்பாங்க. என்னை வர சொல்லி வாஸ்து பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் மில் பெரிய லெவலில் கட்ட போகிறோம், வாஸ்து பார்த்து எந்த இடத்துல பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் கரெக்ட் பண்ணி அதுக்குண்டான ஏற்பாடுகள் இந்த மாதமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா பூராலாம் சுற்றி பார்த்துட்டு கரெக்டான இடத்துல அளந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கட்டுங்க, நல்லாயிருக்கும், இந்த இடத்துல போர் போடுங்க, கழிவு நீர் போக்குவரத்தில் இந்த இடத்துல வைங்க, தடம் போக்குவரத்து இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பார்த்துட்டு வரும்போது மார்க்கெட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தோம். எங்களுடைய அறிகுறிகள் எங்களுக்கு கிடைச்ச அறிகுறிப்படி அன்றைக்கி 24,000 வரைக்கும் போகுங்கிறது என்னுடைய கணக்கு. 20,000 24,000 வரைக்கும் போகும் அப்படின்னு என்னுடைய கணக்கு. நான் இங்கே போய் ஃபோன் பண்ணேன், என்னாச்சு நான் போட்ட ஆர்டர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நீங்கள் 1 ரூபா கம்மியாக போட்டீங்க, அவன் ஓகோன்னு போயிட்டான், 22,200 ரூபாயில் இருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. என்னடா இது 2,000 ரூபாய் ஏறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாயந்தரம் வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 6-7 மணி சுமாருக்கு மறுபடியும் வந்தேன். 23,800 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்க, நான் போட்டது 20,100 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன், அது கிடைக்கல. 20,101 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு 3-4,000 கிடைச்சிருக்கு. 60 கிலோவுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2.5 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு. போச்சேன்னு திருவிளையாடல் தர்மி மாதிரி புலம்பிட்டு வந்த தூக்கமே வரல. கரெக்டாக 9:30 மணிக்கு நான் வந்து 9 மணிக்கு கடைசி பஸ் எப்படி பிடிச்சி வீடு வந்து சேர்ந்தேன். வந்து தூங்கினா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, கை காலெல்லாம் நடுங்குது. என்னடா வந்து வாராது வந்த மாமணியை தோற்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நடுக்கம். இப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நம்மளுக்கு 2 லட்சம், அன்றைக்கெல்லாம் 2.5 லட்சம் பெரிய சமாச்சாரம். ஒரு ஏக்கரா வாங்கலாம். இந்த 2 லட்சம் நம்ம பிடிச்சிருந்தோன்னு வைங்க, அன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு மெயின் ரோடில் ஒரு ஏக்கராவே வாங்கியிருக்கலாம். அந்த அளவுக்கு அன்றைக்கி வந்து லாபம் வந்தது. இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விடிய தூங்கலை. காலையில் 5 மணிக்கு பிஸ்னஸ் லைன் அப்படின்னு ஒரு பேப்பர், எக்கனாமிக் சயின்ஸ் சார்பில் பிஸ்னஸ் லைன் அப்படின்னு ஒரு பேப்பர் வாங்கிட்டு இருந்தேன். ஷேர் மார்க்கெட் போனதுலேருந்து கொண்டு வந்து போட்டான். சரி பேப்பர்கார் வந்துட்டார் அப்படின்ட்டு அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்த்தா ஹெட்டிங் போட்டிருந்தா பிளாக் ஃப்ரைடே. நல்லா தெரிஞ்சுங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளியை வாங்க போகிறேன், வாங்க முடியல, 2 லட்சம் போச்சேன்னு அன்றைக்கி போகிற நைட்டு போகிற தூக்கம் வரல. விடிஞ்சு பார்த்தா பேப்பர் வருது, பிளாக் ஃப்ரைடே. 23,800 ரூபாய்க்கு நான் பார்த்துட்டு வந்தேன் பார்த்தீங்கல்ல. அதுக்கு பின்னால் சடன்னு இறங்கி 5,000 ரூபாய் இறங்கி 18,000க்கு வந்துருச்சு. நம்ம ஆர்டர் போட்டது எவ்வளவு? 2,000. ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு. அது ஆட்டோமேட்டிக் கேன்சல் பண்ணி சொல்லிட்டு, நீ நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்க, இதெல்லாம் பெரிய ஆளுங்க ஆடுற ஆட்டம், நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சடன்னு கீழே வந்து 18,000 வந்துருச்சு. ஏமாந்து நம்ம வந்து 23,000 22,000 வாங்கியிருந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு கிலோவுக்கு 5,000 போயிருக்கு. 60 கிலோவுக்கு 3 லட்சம் போயிருக்கு. என்னுடைய காசு எவ்வளவு இருக்குது? 2.5 லட்ச ரூபா இருக்குது. எனக்கு நட்டை எவ்வளவு? 3 லட்சம். இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. இதெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க ஆடுற ஆட்டம் அப்படின்ட்டு அடுத்த தடவை என்ன பண்ணோம், கிலோ கணக்கில் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு கோல்டை வந்து ஒரு கோல்டு மினி அப்படின்னு சொல்ல ஒரு 10 கிராம் அதை வாங்கி வியாபாரம் பண்ணி ஒரு சிம்பிளாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 54,000 வந்தது. அப்புறம் அடுத்து கொஞ்சம் போச்சு, கொஞ்சம் வந்தது. இப்படியே கொஞ்சம் கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. குரு வந்து துலா ராசியிலிருந்து வியாபார ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் கணக்கு வழக்கு பார்த்து எல்லாருக்கும் என்னென்ன கணக்கு இருக்கோ எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு நாம் அந்த வியாபாரத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கு பின்னால் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் போகலாம்,
இது வந்து நம்மளுக்கெல்லாம் இந்த தங்க வெள்ளி எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தி காட்டுது, ஷேர் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2007 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 20/11/2007 ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் அவர் சிம்பிளாக சின்னதாக வாங்கி விற்கிறோம். கொஞ்சம் குறைந்தபட்ச அமௌண்ட்டோட போகிறோம், சின்னதாக வாங்கி விற்கிறோம். போய் வாங்கி விற்கிற காலத்தில் அன்றைக்கி ஒரு தடவை நல்லா அடிவன் 21,260 போன ஷேர் மார்க்கெட்டு சருன்னு கடன்னு இறங்கி 17,000 வந்துருச்சு. பயப்படல, ஏன்னா நாங்கள் அளவாக தான் முதலீடு பண்ணோம், லிமிட்டாக தான் போகும். ஒரு 5-10 நட்டமானாலும் பரவாயில்ல மனநிலையில் தான் இந்த பங்குச்சந்தைக்கே போகிறோம். அடுத்து வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். 2005, 2006, 2007, 2008 2008ங்கிற போது பங்குச்சந்தை சரி நான் அடுத்து கிரக அமைப்பு சனி பேச்சு எல்லாம் ஆகுது, நம்ம இந்த வியாபாரத்தில் நம்ம தொடர்ந்து இருந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்றைக்கி எங்கிட்ட 10,800 இருந்தது. கடைசியாக எங்கிட்ட 10,800 இருந்தது. சரி, நம்ம கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்த நண்பர் ஒருத்தர், பாரு பிரதர், இந்த பங்கு வாங்குங்க. இந்த பங்கு எந்த பங்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இன்னும் 2 வாரத்துக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்தன்னு பேசிட்டு இருந்தோமல்ல, அந்த பங்கு தான் இந்த பங்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் நான் வாங்கின போது 2008 நான் வாங்கின போது 54 ரூபா, 5,400 போட்டு நாம் ஒரு 100 பங்குகளை வாங்கி விட்டுருந்தேன். 2009, 2010, 2011 பங்குச்சந்தை பக்கமே போல. கடைசி நம்ம இதோட முடிச்சுக்கலான்னு 2007 முடிச்சுட்டு வெளியே வந்தோமல்ல, எதுக்கும் இருக்கட்டுன்னு ஒரு 10,000 அங்கே விட்டுட்டு வந்தேன். 2008 ஒரு 10 வருஷம் நான் அதை கவனிக்கவே இல்லைன்னா ஏறிட்டு இருக்குது. என்ன தான் நடக்குன்னு பார்த்துடலாம், நம்ம இத்தனை வேலை பண்ண ஜோஷினா இருந்துட்டு நம்ம தலையெழுத்து கூட நம்மளால் கவனிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் விட்டுட்டேன். 2019 2வது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மோடி 2.0 அந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே எலெக்ஷன் வந்தால் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும், ஆட்சி மாற்றம் எதாவது ஏற்பட்டுன்னா பங்குச்சந்தை பயங்கரம் அடிமாங்கும் அப்படின்னு அந்த 100 பங்கு நான் 1,779 ரூபாய்க்கு விற்றுட்டு அப்படியே அந்த அமௌண்ட் பூரா அப்படியே பேங்க்குக்கு போயிருச்சு. எனக்கு கையில் கிடைச்ச காசு 1.25 லட்ச ரூபா. நான் வியாபாரம் பண்ணால் நட்டம் வருது. ஒரு 10 வருஷம் அப்படியே விட்டு வச்சா 1.25 லட்சம் கிடைக்குது. பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய சூட்சமும் இதுதான். யாரும் வந்து அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு விற்று ஒரே நாளில் ஒபாமா ஆகலாம்னு நினச்சிங்கன்னா உப்பு மாவு கூட காசு கிடைக்காது. இதுதான் எனக்கும் பங்குச்சந்தைக்கும் உள்ள இது. பங்குச்சந்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியே நடத்தியிருக்கிறேன். 100 பேர்கிட்ட 1000 வாங்கி ஒரு மியூச்சுவல் கம்பெனி, அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. யார் என்னை வந்து பணம் கொடு ப்ராடு பண்ணிட்டேன்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வாங்கினேன், நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன். குருநாதன் சொல்கிறீங்கல்ல, தங்க வியாபாரம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு வாங்கினேன். வந்த பணத்தை எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு, சில பேர் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு ஆச்சுங்களா, நீங்கள் வியாபாரம் பண்ண போனதுனால நான் உங்களுக்கு ஒரு அன்பளி பார்த்து அதை கொடுத்தா அப்படின்னு சில பேர் பணத்தை வாங்கவே மறுத்துட்டாங்க. அதை பற்றி நான் அதை பெருசாக நினைக்கல. அவங்களும் வந்து உங்கள் விஷயம் வந்து கரெக்டாக போச்சு, இது உங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும் அப்படின்னு டிவியில் போய் ஒரு 6 மாதம் அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தேன். இந்த தங்க மேலே ஏறதை பற்றி வாங்கி விற்கிறத பற்றி எல்லாம் லோக்கல் சேனலில் வாரமான ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் நான் பேசிகிட்டு இருந்தேன். புரிஞ்சுதுங்களா? இந்த 6 மாதத்தில் பவுன் 4,000, 5,000 வந்து இந்த அளவுக்கு இருந்த பவுனு 12,000க்கு போயிடுச்சு. இதுதான் என்னுடைய பங்குச்சந்தை அனுபவம். நான் வந்து பங்குச்சந்தையில் நான் செஞ்ச வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி உங்களையெல்லாம் எச்சரிக்கை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இது நான் எப்போ பண்ணேன்? இன்றைக்கி 21 வருஷத்துக்கு முன்னால் 2005 துளாராசியிலே குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய 1 வருஷ காலத்திலே இந்த பங்குச்சந்தையிலே நான் செய்தது. ஒரு 4 வருடம் வெளியே வந்து விட்டு 10 வருடம் கழித்து போய் பார்த்தால் எனக்கு 1.25 லட்ச ரூபா. நான் போட்ட முதலீடு எவ்வளவு? 5,400. இதுதான் பங்குச்சந்தை. இந்த மாதிரி ஏதாவது நீண்ட காலம் முதலீடு பண்ணி லாபம் அடையணும் பார்த்தீங்கன்னா துளாராசி பங்குகளை வாங்குங்கள். துளாராசி பங்குங்கிறது யார்? நல்ல முதலாளிகள், இது வரைக்கும் ப்ராடெல்லாம் மாட்டாத நல்ல முதலாளிகள். அரசாங்கத்துடைய பங்குகளெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு வந்து சலீசான ரேட்டில் கிடைச்சிது. இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு 9ஆம் தேதிக்கு நடுவில் 8ஆம் தேதி ஒரு மறுபடியும் ரீஎன்ட்ரி அந்த 1.25 லட்சத்தை வாங்கி அப்படியே ஒரு ரியல் எஸ்டேட்டில் போட்டு எப்படி அதில் கொஞ்சம் அந்த லைன்லேயே கொஞ்சம் போய் அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இந்த ரியல் எஸ்டேட்டில் போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். போன 8ஆம் தேதி, ஏப்ரல் 8ஆம் தேதி நான் 2 பங்குகளை வாங்கினேன். ஒன்று இந்துஸ்தான் காப்பர் 189 ரூபா. நான் வாங்குற போது 189 ரூபா. இன்றைக்கி நான் 3 மணிக்கு டிவியில் பார்க்குற போது 209 ரூபா. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10% ரைஸ் ஆகிருக்குது. ஹிண்டால்கோங்கிறது அலுமினிய கம்பெனி, அது இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய கம்பெனி. 555
ரூபாய் லோ வந்தது. நான் 559க்கு வாங்கினேன். புரிஞ்சுங்களா? என்ன காரணம்? பங்குச்சந்தை சரிவுகளுக்கு வந்த போதெல்லாம் என்ன மெட்டா ஸ்டாக்கும் ஆட்டோ ஸ்டாக்கும் அடிபட்டது. ஆட்டோ வாங்குகிற அளவுக்கெல்லாம் எங்கிட்ட காசு கிடையாது. ஏதோ ஈயப்பாத்திரமாவது வாங்கி வைக்கலான்னு இந்த ரெண்டு பங்கை வாங்கினேன். இன்றைக்கி ரெண்டுமே 10% லாபத்தில் இருக்குது. இதில் ஒரு 2 ரூபா தான் நம்ம இறக்கியிருக்கிறோம். இந்த மார்க்கெட்டில் நம்ம ஒரு 2 ரூபா இறக்கியிருக்கிறோம். சின்ன ரெண்டா பெரிய ரெண்டானால கேட்கக்கூடாது. ஏன்னா அமலாக்கத்துறை அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டுருக்குது. என்னை யாரும் மாட்டி விட்டுறாதீங்க, அழுங்காமல் பாருங்கள். நல்லா ரேட்டு கிடச்சதுன்னா விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். மேற்கொண்டு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ பங்குச்சந்தை பற்றியோ நாங்கள் பேச போகிறது இல்லை. அடுத்தடுத்து துளாராசி காலகட்டம் வந்தாலும் கூட பங்குச்சந்தையை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா என்னை வச்சு படம் எடுக்காதேன்னு பாம்புகள் எல்லாம் மிரட்டிகிட்டு இருக்குது. பங்குச்சந்தை பாம்புன்னு நான் ஃபஸ்ட்டு பாட்டில் சொல்லிட்டேன்னா, இது என்னை வச்சு படம் எடுக்காதீங்க, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பாம்புகளெல்லாம் எனக்கு அலர்ட் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குது. இன்றைக்கோட இந்த வியாபாரத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஏற்கனவே வாங்கி வச்சது லாபத்தில் இருந்தால் வெளியே வந்துடுவோம். யாராக இருந்தாலும் பங்குச்சந்தையில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரே நாளில் ஒபாமா ஆகாதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். உப்பு மாவு கூட காசு இருக்காது. இது என்னுடைய இந்த 2வது பார்ட்டில் எங்களுடைய அனுபவ ஜோதிட களஞ்சியம் பகுதியில் நாங்கள் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். உஷாராக இருங்க. அடுத்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வருது பார்த்தீங்கல்ல, சித்திரை 2 விசாக நட்சத்திரம், அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அதில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இதுவும் சொல்லுவோம், இன்னமும் சொல்லுவோம், கதையும் சொல்லுவோம், கருத்தும் சொல்லுவோம். பொதுமக்கள் நலம் நாடி புது கருத்தை சொல்லுவோம். எம் கருத்தை சொல்லுவதில் எத்தனை வந்தாலும் அதற்கொப்ப மாட்டோம். எது உண்மை என்று நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம். ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். பிறவாத வரம் வேண்டுகின்ற உலகிலே, பிறவாத வரம் வேண்டுகின்ற உலகில் இனியும் பல பிறவி எடுப்போம். இதைவிட தெளிவாக ஜோதிடமும் உரைப்போம். மறந்துவிட மாட்டோம் ஜோதிடத்தை, இழந்துவிட மாட்டோம் மனோதிடத்தை. எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் சில வாசகங்களை எழுதி போட்டிருப்போம். அது என்ன வாசகம்? சித்திரகுப்தனின் சுயராஜ்யம். சித்திரகுப்தன் யார்? உங்கள் கணக்கு எங்கள் கணக்கில் எழுதுகிறான் பார்த்தீங்களா, எல்லார் கணக்கையும் நான் எழுதுவேன். புரிஞ்சுங்களா? இந்த சித்திரகுப்தன் கோயில் காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் 2007 போய் ஒரு கும்பிடு போட்டு வந்துட்டு உத்தரவு வாங்கிட்டு எல்லார் கணக்கையும் என்னுடைய நோட்லேயே நான் எழுதிட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு வந்தவங்களை அப்படியே பார்த்து அப்படி அனுப்பிவிடேன். 2007 கிட்டத்தட்ட இன்றைக்கி 18 வருஷம் ஆச்சு. வர்றவங்களுடைய கணக்கையெல்லாம் நான் நோட்டில் எழுதி அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து பலன் சொல்லி காலகட்டத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அடுத்து சந்திரகுப்தனின் சாம்ராஜ்யம். சந்திரன் எங்கே போனால் என்ன நடக்குது? சந்திரன்னா யார்? நம்ம ராசி கட்டத்தில் கூடிய கிரகம். குப்தன்னா யார்? குப்தன்னா விஞ்ஞானி. குப்த விஞ்ஞானம்னு ஒரு புக் இருக்குது, வேணா படிங்க. குப்தன்னா விஞ்ஞானி. இந்த சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகத்து கூட யாரோட கூட்டணி போட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் இந்த சந்திரன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த குப்த விஞ்ஞானம் அப்படிங்கிற முறையில் ஆராய்ச்சி பண்ணி இந்த சந்திரகுப்தனின் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாசங்களெல்லாம் இருக்கும். புரிஞ்சுங்களா? நல்லா தெளிவாக இருங்க, திடமாக இருங்க, அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். ஆடி மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிஞ்ச அதிகபட்சம் 18 வரைக்கும் கூட பொறுமையாக இருங்க. ஆவணியில் கொஞ்சம் பங்குச்சந்தையெல்லாம் கொஞ்சம் மேலே வரும். ஒரு நிரந்தரமாக ஒரு 2 வருஷம் நியூட்ரலாக தான் இருக்கும். அதிகமான ஏற்றங்களை எதிர்பார்த்து ஆகா ஓகோன்னு போகாது. மிதுன ராசிக்கு குரு போனால் நியூட்ரலாக தான் இருக்கும். சராசரியாக தான் மார்க்கெட் ஏற்றங்கள் இருக்கும். இதை தவிர குருவுடைய வீடான மீன ராசியில் ராகு இருக்கிறது வைகாசி மாதம் 4-5 அவர் கும்பராசிக்கு வந்துடுவார். மீனராசியில் சனி மட்டும்தான் இருப்பார். குரு வீட்டில் ராகு இருக்கிறதும் குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த ஆட்டத்துக்கெல்லாம் காரணம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கொம்பில் படர்ந்த கொடியின் மேலே அகந்தை குரங்கு தாவும். நல்லா தெரிஞ்சுக்க. நல்லா பசுமையாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்குதா, கொம்பில் ஏறிட்டு கிடுக்கிடுன்னு கிரீனில் போயிட்டுருக்குதா, அதுதான். கொம்பில் படர்ந்த கொடியின் மேலே அகந்தை குரங்கு தாவும், அந்த அழகை குறைக்க மேவும். அந்த பசுமையாக படர்ந்துட்டு போய் பார்த்தீங்களே, அந்த அழகை குறைக்க மேவும். கொம்பும் முறிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். நான் குரங்குன்னு யாரை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வித்திட்டவர் யார்? அவரைத்தான் நான் குரங்குன்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? குரங்குன்னு கோமாளின்னு நினைக்காதீங்க. எந்த சேர் நீங்கள் விற்று எந்த சேரெல்லாம் கீழே இறங்கியிருக்குதோ
உலக மார்க்கெட்டை எந்த உலக மார்க்கெட்லாம் ஆடி ஒரு 10% பண்ணி எது இறங்குதோ அந்த பங்கை எல்லாம் அவரும் அவருடைய நண்பர்களும் தான் வாங்குறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், மகர ராசி பங்குகளை வாங்காதீர்கள். அந்த மகர ராசி பங்குகளை நீங்கள் வாங்கினால் உங்கள் ராசி மக்கர ராசி ஆகிவிடும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் ஆவலாக இருந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.